எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் வந்துட்டு உள்ள பிசாசு ஏன் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்ன போட்டிருக்குன்னா கோபம் பாவம் செய்யாது. அதை கரெக்டா முடியாம பாருங்க. கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லாம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். 2வது அதுல என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் கோபம் கொண்டேன் ஆனா பாவம் செய்யலன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அடுத்தது வாசிங்க. அதுல சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக எரிச்சல். ரைட். இப்ப எத்தனை பேர் பிசாசுக்கு நான் அன்னைக்கு அங்க போனேன்னா ஒரு இடத்துல பிசாச துரத்தி ஜோம்னிட்டு இருந்தாங்களா, வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிசாசு எங்க வீட்டுக்குள்ள பூந்துட்டு பாஸ்டர். அப்படி பூராது. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்க கூடாதான், அங்க உள்ள இந்த பிசாசு அங்க துரத்துனதுனால வரல, நீங்க எங்கேயோ கோபம் கொண்டு அந்த எரிச்சல் கடைசி வரைக்கும் போகாததுனாலதான் வந்துச்சு. அதான் கடந்த நாட்கள்ல அந்த கடனை குறித்து சொல்லும் போது கடன் கொடுத்தவங்களை குறித்து யோபு இதுல இருந்து பாருங்க. யோபுடைய நண்பர்கள் முதல்ல நல்ல நண்பர்கள் தான், தங்கமான நண்பர்கள் தான். ஆனா அதே நண்பர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். இன்னைக்கு கடன் கொடுத்தவங்க கொடுக்கும் போது அன்பா இருந்தாங்கதான். இப்ப திரும்ப கடன் கேட்கும் போது அவங்க மேல நமக்கு என்ன வரும்? கோபம். ஆனா அவங்க மேல எரிச்சலு வரும். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல, இந்த யோபு சொன்னது போல, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினது போல, கடன் கொடுத்தவங்க என்ன நிலைமையில கேட்கறாங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில கேட்கறாங்க. கொடுக்கும்போது சந்தோஷத்தோட ஒரு நாள் கொடுத்தவங்க தான், இப்ப அவங்க கோபப்படுறாங்க. உடனே அவங்க மேல எரிச்சலோ கசப்போ வைக்காதபடிக்கு அந்த எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாகவே என்ன பண்ணிடணுமா, உங்களுடைய எரிச்சல் தணிஞ்சிட்டுனா பிசாசுக்கு நாம இடம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த பிசாசு போன பிசாசு 7 மடங்கு உள்ள வந்துட்டு பாஸ்டர். போன ஆள் இப்போ எனக்கு போன கஷ்டத்தை விட இப்ப பல மடங்கு வரிய நொகை என் மேல இருக்குது. பிசாசுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? கோபம். பிள்ளைங்க மேல கூட எரிச்சல் என்ன கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. பிள்ளைங்க மேல கோபப்படுறது தப்பு இல்ல, தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்க வேண்டும். ஆனா அந்த எரிச்சல் வரும் பாருங்க, பிள்ளைங்க என்ன கீழ்ப்படிய மாட்டேங்க, என்ன எப்படி இருக்கு அந்த எரிச்சல் அப்படியே உள்ள என்ன பண்ணிடக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எரிச்சல் என்ன பண்ணிடணும்? சாயங்காலத்துக்குள்ளே லாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்து, எத்தனை முறை தான் லாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்து, எத்தனை சாக்லேட் தான் வாங்கி கொடுக்க, ஏதாவது உங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள்ள, உங்க ஆன்மாவை பாதுகாத்துக்கொள்ள, பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் மேல அந்த எரிச்சலை கஷ்டம் என்ன பண்ணிடணும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் மேல நீங்க கோபப்பட்டு இன்னும் ஒப்புரவாகாம இருக்கும். சாயங்காலத்துக்குள்ள மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப பாஸ்டர் அவங்க மேலதான் தப்பு, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவங்க தான் பாஸ்டர். இல்ல அவர்கள் மேல தவறு இருக்குதோ இல்லையோ, நாம எரிச்சலை என்ன பண்ணிடணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.